ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்த உடனே காவேரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி வெண்ணிலாவை பார்த்துட்டு தான் வந்தோம், பட் வெண்ணிலா கிட்ட நம்ம எதுவுமே பேசவே இல்லையே. ராகினி பசுபதி தான் சொன்னாங்க அவங்க வெண்ணிலாங்கிறது, பட் அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஒருவேளை அவங்க வெண்ணிலா இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? நம்மளே ஏன் அவங்கள நம்பணும்? நம்ம போய் வெண்ணிலா கிட்ட பேசி பார்ப்போம். இவங்க சொன்னதே நம்பிட்டு தானே நம்ம டிசைட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அவங்கக்கிட்ட ஒரு வாட்டியாவது நம்ம பேசி பார்த்து அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் அவங்க பேசுகிறாங்களா இல்லையா, விஜயோட ஞாபகம் அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்புவாங்க. கரெக்டாக கிளம்பும்போது அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துடுவாங்க. என்ன காவேரி, நீ எங்கே போகிற, சொல்லாமல் போகிறியே அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி கேட்க உடனே காவேரி சொல்லுவாங்க, இல்லை பாட்டி, அக்கா கொஞ்சம் வெளியில் வர சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்காமா, மாமாவும் வந்துட்டு ஷூட்டிங்னு கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்காரு, ஸோ அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பாட்டி போகிறேன், தாத்தா நான் போனதும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தா யோசிப்பாங்க, காவேரி இப்போல்லாம் வந்துட்டு அடிக்கடி வெளியில் போயிட்டுருக்கா, விஜய் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல, விஜயும் வேறு அன்றைக்கி புலம்னானே, காவேரிக்கு எனக்கும் கொஞ்சம் இடைவெளி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, காவேரி வந்துட்டு பதட்டமாகவே இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணானே, என்ன காரணமாக இருக்கும், காவேரி வேறு இப்படி சொல்லாமல் வெளியெல்லாம் போனதே இல்லையே இது வரைக்கும், எதுனாலும் நம்மக்கிட்ட சொல்லிட்டு தான் போவா, விஜய்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, காவேரி உனக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா, உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏதாவது நான் சொல்லுமா, தாத்தாக்கு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை தாத்தா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அக்கா வர சொன்னாங்க, அதனால தான் தாத்தா போகிறேன், போயிட்டு நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போவாங்க. அங்கே வெண்ணிலாவை போய் ஆசிரமத்தில் பார்த்ததுமே வந்துட்டு காவேரிக்கு தூக்கி வாரி போட்டுரும். வெண்ணிலா வந்துட்டு கையில் விஜயோட ஃபோட்டோவை வச்சுட்ருப்பாங்க. விஜயோட ஃபோட்டோவை இவங்க வச்சுருக்கதை பார்த்ததுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிருவாங்க காவேரி வெண்ணிலா பக்கத்தில் போய் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது வெண்ணிலா எதுவுமே பேச மாட்டாங்க. ரியாக்ஷனே இல்லாமல் ஒரு இடத்துவே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெண்ணிலா கிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், என்ன தெரியுதா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச எதுக்குமே வந்துட்டு ரியாக்ஷனே இருக்காது, பதிலும் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் தெரியுமா அப்படின்ற அந்த விஜய்ன்ற வார்த்தையை கேட்டதுமே ரொம்ப வந்துட்டு அவங்க ஹைப்பர் ஆயிடுவாங்க வெண்ணிலா. விஜய் எனக்கு தெரியும், விஜய் தான் வேணும் எனக்கு, விஜய் எங்கே இருக்காரு, என்னோட விஜய், நான் விஜய் கூட சேரணும், விஜய் கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹைப்பராக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. காவேரி ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கத்துனதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த வார்டு நம்மளாம் ஓடி வந்துடுவாங்க. என்ன நிவேதா, ஏன் இப்படி கத்துற, நிவேதா இது வரைக்கும் இப்படி கத்துனதே கிடையாதே, எப்போவுமே அமைதியாக பொறுமையாக இருக்கிற பொண்ணு ஏமா இப்படி கத்துனா அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள கிளம்ப சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை பார்த்துட்டு, விஜய் உங்களை கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன் விஜய் கூட, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கோவப்படாதீங்க, அடுத்த வாட்டி வரும்போது நான் விஜயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சீக்கிரமாக நீங்கள் விஜயை கூட்டிகிட்டு வரீங்களா, விஜய் தான் எனக்கு எல்லாமே, விஜய் கூட என்னை சேர்த்து வைக்கிறீங்களா, விஜயை நான் பார்க்கணும், விஜய் என்னோட விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி பயங்கரமாக அழுகுவாங்க. விஜய் என்னோட விஜய் நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க, அவர் என்னோட விஜய், அவர் தான் எனக்கு எல்லாமே, என் புருஷனை இன்னொரு பொண்ணு வந்துட்டு பங்கு போடுறத வந்துட்டு என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், அவர் தான் எனக்கு எல்லாமேன்றதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, நான் வரேன் வெண்ணிலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அங்கேருந்து வந்ததுமே வந்துட்டு வண்டியில் வர காவேரி ரொம்பவே அழுதுகிட்டு வருவாங்க. வெண்ணிலாவுக்கு உலகத்தில் இருக்க எல்லாமே மறந்துடுச்சு, வெண்ணிலா அவங்களோட பேர் கூட மறந்துட்டாங்க, பட் விஜயோட ஞாபகம் மட்டும் அவங்களுக்குள்ளே இருக்குன்னா அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு காதலிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒருத்தர் பிரியமாக இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நான் இப்படி மறைச்சி வச்சுருக்கிறது கண்டிப்பாக பெரிய துரோகம் தான், இதை சொல்லியே ஆகணும் விஜய்கிட்ட உடனே. வெண்ணிலாவே இந்த அளவுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக வந்துட்டு விஜய்கிட்டையும் இவங்க மேலே ஒரு உண்மையான அன்பும் காதலும் ஆழமான அன்பும் காதலும் இருக்க தானே செய்யும். கண்டிப்பாக இதை உடனே நம்ம போய் விஜய்கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அக்காவை பார்க்க போவாங்க. கங்காவை பார்த்ததுமே வந்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுவாங்க. அக்கா, என் வாழ்க்கையே வந்துட்டு புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் இழக்க போகிறேன்க்கா, நீ வந்துட்டு விஜயை கல்யாணம் பண்ணிட்ட, பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட, சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த வாழ்க்கை என்னை கையை விட்டு போகும்போதுக்கா, யாருக்கா என்னை காப்பாற்ற போகிறா, ஏன்க்கா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன், நான் எதுவும் மேலே கோவத்தில் சொன்னேன்டி, பட் நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் என்றைக்குமே நினைப்பேன், நீ நல்லா இருந்தால் தானே எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், நீ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கஷ்டப்படுற அளவுக்கு நான் என்ன மோசமான ஆளா, நீ நல்லா இருக்கணும்டி, நீயும் விஜயும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறதா எங்களோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுவுமே நடக்காதுக்கா அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட ஸ்டோரி எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி சொல்லுவாங்க, நான் வந்துட்டு பெரிய துரோகம் பண்ணுறேங்க்கா விஜய்க்கு, நான் கண்டிப்பாக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து சேர்த்து வைக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க.
நீ என்ன லூஸா காவேரி? நீ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்துலையும் நினச்சிட்ருக்கியா? உன் புருஷனை வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வைக்கிறதெல்லாம் லாஜிக்காக பேசு கொஞ்சமாவது. அவங்க முன்னாடி காதலிச்சுக்கலாம், அதுக்காக வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி 1 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்ததுக்கப்புறம் சினிமாவா போய் நீ அந்த பொண்ணோட இவரை சேர்த்து வைக்கிறது? கொஞ்சம் கூட லூஸு மாதிரி பேசாதடி. நீயும் விஜயும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி, அதுதான் கடவுள் போட்ட பிளானும். ஸோ அதுதான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு விஜய் கிடைக்காம போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ அவரை இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தானே இருக்க. அவரும் உன்னை வந்துட்டு தான் பொண்டாட்டியாக பாசமாக அன்பாக பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. அதனால் வாயை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லிடாத. விஜய்க்கு தெரியும் போது தெரியட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அவராக முடிவெடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் இதை பற்றி நீ பேசிடாத. அந்த ராகினிக்கு இருக்குது, அந்த ராகினிக்கு பசுபதிக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்க ஏதாவது வந்துக்கிட்டு உங்ககிட்ட வாலாட்டினாங்க, உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசினாங்கன்னா நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆள் தான் கரெக்டாக இருக்கும். நீ அவளை கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க.